அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினை, கொழும்பில் களமிறங்கும் தொழிற்சங்கங்கள். கொழும்பில் உள்ள தமிழ் வர்த்தகர் வீட்டில் நடந்த சம்பவம், பெண்ணொருவரின் அதிர்ச்சிகர செயல். தொடரூந்தில் மோதுண்டு இளைஞர் பலி. இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. அரச ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுதலுடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அரசு சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை 20,000 ரூபாவினால் அதிகரிக்கவும், தொழிற்சங்கங்களை நசுக்கும் வேலை திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரச ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சில அரச ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவுகள் வழங்கவும் சம்பளத்தை உயர்த்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏனைய அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள தமிழ் வர்த்தகரின் வீடொன்றிற்கு பணிப்பெண்ணாக வந்த ஒருவர் 20 நிமிடங்களுக்குள் சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை திருடி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். திருடப்பட்ட தங்கப் பொருட்களில் சங்கிலி, மோதிரங்கள், காதணிகள், வளையல்கள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பில் உள்ள வர்த்தகர் ஒருவர் பணிப்பெண் தேவை என தமிழ் பத்திரிகை ஒன்றில் விளம்பரம் செய்திருந்தார். தொழிலதிபரின் தொலைபேசி எண்ணுடன் வெளியான விளம்பரத்திற்கமைய குறித்த பெண் வர்த்தகரின் வீட்டுக்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட விளம்பரத்திற்கமைய கடந்த 15ஆம் தேதி கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு விடுத்த பெண் தாம் களத்துறையை சேர்ந்தவர் எனவும் மாத சம்பளம் எவ்வளவு எனவும் வயோதிபரிடம் வினவியுள்ளார். அதற்கமைய சில மணி நேரங்களில் புறக்கோட்டைக்கு தாம் வந்துவிட்டதாகவும் பணியாற்றுவதற்காக வீடு வருவதாகவும் உறுதியளித்துள்ளார். அதன்படி சில நிமிடங்களில் அந்த பெண் முச்சக்கர வண்டியில் வர்த்தகரின் வீட்டுக்கு வந்துள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டிக்காக வர்த்தகரிடமிருந்து 150 ரூபாவை பெற்றுள்ளார். சாப்பிடாததால் பசியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனை அடுத்து வீட்டு பணிப்பெண்ணாக வந்த சீலாவதி என்ற பெண் 20 நிமிடங்களில் தனது அறையின் மேசையில் இருந்த தங்கப் பொருட்கள் திருடி சென்றுள்ளதாக வர்த்தகர் செய்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காலியில் இருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தொடருந்து மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் இகலமுல்லவத்தை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காலி துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுக்கொட தொடருந்து வீதியின் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இயங்கு நிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக இவ்வாறு காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொன்றாகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நாட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பாக இருந்த போதிலும் 30 வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை. ஆனாலும் யுத்த குழுவில் இருந்த ஆசிரியர்கள் பதுங்கு குழிக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கினார்கள். இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக 10,000 பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்தார். களுத்துறை மாவட்டத்துக்கான ஜெயகமு ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவையின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று மத்துகமம் பொது விளையாட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இங்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பாக இருந்து 30 வருடங்களாக யுத்தம் இடம்பெற்ற போதும் பாடசாலைகளை மூட அனுமதிக்கவில்லை. ஆசிரியர்கள் வடிகால்களை வெட்டி பீப்பாய்களுக்குள் வைத்து குழந்தைகளுக்கு கற்பித்தார்கள். தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவமும் மரியாதையும் கெட்டுவிட்டது. பாடசாலைக்கு சென்றிடாத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். நாட்டில் 10,000 பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் செயற்திறமையாகும்.
இன்று நாங்கள் நிற கட்சி வேறுபாடின்றி ஒரே அரசில் இணைந்து செயற்படுகின்றோம். அவ்வாறே இன்று அரச உத்தியோகத்தர்கள் அனைவரும் அரசியல் பற்றி சிந்திக்காமல் ஒன்றிணைந்துள்ளனர். நாட்டையும் வீழ்ந்த நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு முழு நாட்டு மக்களும் பாரிய இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். அன்றே அந்த கொள்கைகளை மாற்றிய பிறகு கொரியா மீண்டும் IMFக்கு செல்லாத நாடாக முன்வந்தது. புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பி வைத்து வீழ்ந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு பாரிய பங்களிப்பை செய்தார்கள். இவ்வாறு நாட்டுக்கு பங்களிப்பு செய்துள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடையே 1 லட்சம் தொழில் முனைவோரை நாம் உருவாக்குவோம். அதற்கான வாய்ப்பு தற்போது எமக்கு கிடைத்துள்ளது. அதாவது எமது நாட்டில் முதலீடு செய்ய கொரியா, ஜப்பான், இஸ்ரேல், மத்திய கிழக்கு மற்றும் துபாய் ஆகிய நாடுகளிலிருந்து தொழில் முனைவோர் வந்துள்ளனர் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.